பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, இவை அனைத்தையும் சுகமான சுமை என சிரித்து கொண்டே வாழ்பவள்தான் பெண். எல்லா நாளும் ஓர் சவால், எல்லா நாளும் ஓர் வாய்ப்பு. நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்ஃபெக்டான ஹாட் மில்க் கேக், அதாவது டீ கேக் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேக்கு அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ மாய்ஸ்டாக, அவ்வளோ ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொடுத்துருக்க அளவுகளை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஹாட் மில்க் கேக் செய்யலாம். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்து பக்கத்தில் கிளாஸஸ் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்காங்க. இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. வேலை உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லாட்டியும் பயனுள்ள ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சூடான பால், அதாவது கொதித்த உடனே அந்த சூடோட அரை கப் பால் எடுத்திருக்கேன். அதாவது 125 ml அளவு எடுத்திருக்கேன். இதில் அன்சால்ட் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இந்த சூட்டிலே இந்த பட்ரு மெல்ட் ஆகி அதில் கரையணும். அந்த அளவுக்கு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி பட்ரு கரைஞ்சி கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு சூட்லேயே மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது சூடான டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ஸோ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை தான் பயன்படுத்தணும். எடுத்து கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த முட்டையை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த முட்டையை பீட்டர் ஆன் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கரெக்டாக அரை கப் அளவு, அதாவது 250 ml கப்பில் அரை கப் அளவு பொடி பண்ணாத சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கெட்டியான ஃபோம் வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துருக்கோம். அதாவது அந்த டார்க் எல்லோ கலர் போய் ஒரு ஃபோம் மாதிரி இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மில்க் எசன்ஸ் நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம மில்க் எசன்ஸ் சேர்த்தா தான் அந்த மில்க் கேக்கோட ஃப்ளேவர் நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வாசனை இல்லாத எண்ணெய் 1/4 கப் அளவு எடுத்துருக்கோம். அதாவது 60 ml அளவு கரெக்டாக எடுத்திருக்கேன். இன்னும் ரிச்சான ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னா பட்டரை கூட லைட்டாக உருக்கிட்டு நீங்கள் 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ஸ்பேச்சுலாவோ அல்லது ஒரு விஸ்கோ வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுல் மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு 250 ml கப்பில் 1 கப் அளவு, அதாவது கரெக்டாக 120 கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன். கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு டைரெக்டாக நம்ம பேட்டரில் சலிச்சு எடுத்துக்கலாம். கேக்குக்கு பேக்கிங் சோடா தேவையில்லை. ஸோ பேக்கிங் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். இதை ரொம்ப போட்டு கிளறிடாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி பொறுமையாக கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கெட்டியான பேட்டராக இருக்கும். நம்ம பட்டரும் பாலையும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நம்ம ஒன்றா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கிளறி எடுங்க, ஏன்னா பால் டபக்குன்னு தெரிச்சிரும். கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு பிரெட் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு நார்மல் ரவுண்ட் இன்ச்சோ இல்லை ஸ்கொயர் இன்ச்சு எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் மட்டும் அடியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துடலாம். இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், அதனால் பயப்படலாம் தேவையில்லை. இந்த பேட்டர் இப்படி தான் இருக்கும். டேப் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக
30லேருந்து 40 நிமிஷம் வந்து டைமர் 40 நிமிஷத்துக்கு டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் ராடு செக்ஷனில் 170 டிகிரியில் கேக் வந்து பேக் ஆகட்டும். இப்போ கரெக்டாக 30 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு பிக்கோ இதை வச்சு க்ளீனாக ஒட்டாமல் வருதுல. இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. கேக்கு பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். எடுத்து ஆரம்பிச்சுன்னா இப்போ நம்ம கேக் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. நம்ம பட்டர் பேப்பரை வந்து பிரிச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சாக இருக்குன்னு. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டீ கேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்குன்னு பாருங்கள். இந்த கேக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 460லேருந்து ஒரு 80 480 வரைக்கும் மெஷர்மெண்ட் இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே 4 to 5 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்லாம். எக்ஸாக்டாக இது வந்து பட்டர் கேக் நம்ம செய்வோம்ல, அதுக்கு வந்து ஆல்ட்ரு அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கேக் செய்கிறதுக்கு இன்க்ரீடியண்ட்டு மட்டும் இல்லாமல் நேரமும் வந்து குறைவு தான். சீக்கிரமாக பேட்டர் அடித்து சீக்கிரமாக வச்சிடலாம். ஒரு குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கேக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு வேளை சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, ஸ்நாக்ஸ் ஏதாவது இல்லைன்னா உடனே இந்த கேக்கை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவுட்புட் வந்து நல்லா வரும். உங்களுக்கு சொதப்பவே சொதப்பாது, அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ வந்து இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து உதவலாட்டியும் உதவுற ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நல்லதை செஞ்சீங்கிற திருப்தியும் இருக்கும். ஸோ வந்து நம்மளுடைய சேனல் வந்து 50K வந்து தாண்டிடுச்சு. அதுக்கு செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அதாவது லைவில் வந்து உங்களுக்கு எல்லாம் தேங்க் பண்ணலான் இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து லைவ் வீடியோஸும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரி நீங்கள் எப்போவும் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு ரொம்பவே நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டையும் அன்பையும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது வந்து மிகையாகாது. ரொம்பவே நன்றி எல்லாருக்கும்.